Hello friends, welcome to One Style Cooking. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சுவையான டேஸ்டான chow பயன்படுத்தி கூட்டு தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ உள்ள ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். chow கூட்டு பண்றதுக்கு இப்போ ஒரு panல ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை. இதுல ஒரு நல்ல ஃப்ளேவர் வரதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்க இந்த மாதிரி தட்டி சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பருப்பு வேக வைக்கும்போது இதையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா மாறிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதோட தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் chow காயை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய chow கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்தளவு சேர்த்துக்கிட்டா போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்தளவு காய்க்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தண்ணி இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நீங்கள் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, அப்புறம் 2 சின்ன வெங்காயம், 2 தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம். இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கூட்டு பண்ணுறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு கையளவு கடலைப்பருப்பும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதையும் சேர்த்துடலாம். இப்போ காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அந்த கலரும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கூட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க வச்சா போதும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆயிடும். இப்போ நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணி எல்லாம் அந்த பருப்போடு சேர்ந்து வெந்து கரெக்டாக செட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட chow கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.